50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். எடப்பாடி பழனிசாமியின் பெயரை பொதுக்கூட்டத்தில் கூறாதது குறித்து செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேள்வி. பொதுச் செயலாளர் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் என்றும் அழுத்தமாக கூறி வருவதாக விளக்கம். செங்கோட்டையன் அதிமுகவுக்கு கடைசி வரை உறுதுணையாக இருப்பார் என நம்புகிறோம். முத்துசாமியை போலில்லாமல் செங்கோட்டையன் கட்சியில் நீடிப்பார் என்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. மதுரையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு டிடிவி தினகரனை சார் என்றும் OPSஐ அண்ணன் என்றும் குறிப்பிட்டு பதிலளித்த செல்லூர் ராஜு. துரோகிகள் என அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கூறி வரும் நிலையில் செல்லூர் ராஜு மரியாதை கொடுத்து பேட்டி. கோவை, மதுரை, ஒசூர், திருச்சி, சேலம் உள்ளிட்ட 136 நகரங்களை உள்ளடக்கிய வளர்ச்சித் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கு புதுநகர வளர்ச்சித் திட்டங்கள் தயாரிக்கப்படுவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. 200 தொகுதிகள் என்ற வெற்றி இலக்கை உறுதி செய்யவே திமுகவில் நிர்வாகிகள் மாற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விளக்கம். அண்ணா அறிவாலயத்திலிருந்து செங்கலை உருவலாம் என கனவு காண்பவர்களின் கனவு கலைந்து போகும் என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சுங்கச்சாவடி கட்டணமாக 15,678 கோடி ரூபாய் வசூல். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். தஞ்சை அதிராம்பட்டினம் பிரைம் பப்ளிக் பள்ளி நிர்வாகம் CBSE அனுமதி பெற்றுள்ளதாக கூறி மோசடி செய்ததாக புகார். நாளை துவங்கும் 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு தயாரான 19 மாணவர்கள் ஹால் டிக்கெட் கிடைக்காமல் தவிப்பு. அதிராம்பட்டினம் பிரைம் பப்ளிக் பள்ளி 8ஆம் வகுப்புக்கே CBSE அனுமதி பெறாமல் செயல்பட்டு வந்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டு. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வேண்டிய தனது பிள்ளையின் கல்வி என்னாவது என கேட்டு பெற்றோர் கண்ணீர். தஞ்சை அதிராம்பட்டினம் பிரைம் பப்ளிக் பள்ளியில் பயின்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்காமல் தவிப்பு. தங்கள் பிள்ளைகளை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர் தர்ணா. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் உத்தரவு. கமாண்டோக்கள், போலீசார் உட்பட 8 பேர் பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவர். விஜயை தங்கள் பக்கம் இழுக்கவும் சந்தோஷப்படுத்தவும் மத்திய அரசு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதா? அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கேள்வி. சென்னையில் நடைபெற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகளின் ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளிடம் அமைச்சர் KN நேரு டென்ஷன். தனது பேச்சை கவனிக்காமல் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பில் இருக்கும் 66 வீடுகள். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் குவிக்கப்பட்ட ஆக்கிரமிப்புகள் அகற்றம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மேல்பாக்கத்தில் 66 ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம். வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருந்த வீடுகள் JCB வாகனங்களின் உதவியுடன் இடிக்கப்பட்டன. 3 மாதங்களில் இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளில் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் எண்ணிலடங்காமல் அதிகரிப்பு. மருத்துவத்துறையை நாசமாக்கிவிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி பதவியில் நீடிப்பதாக அண்ணாமலை காட்டம். எந்த அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டது என்பதை ஆதாரத்துடன் தெரிவித்தால் நேருக்கு நேர் விவாதிக்க தயார். அரசு மருத்துவமனைகளில் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக கூறிய அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். பெண் காவலர்களை முகாம் அலுவலகத்தில் பணியில் அமர்த்தி பாலியல் தொல்லை கொடுத்ததாக IPS அதிகாரி மகேஷ்குமார் சஸ்பெண்ட் எதிரொலி. முகாம் அலுவலகங்கள் மற்றும் அதிகாரிகள் அலுவலகங்களில் உதவியாளர் போன்ற பணிகளில் பெண் காவலர்களை பணியில் அமர்த்த தடை விதிக்கப்பட்டதாக தகவல். தனது கணவருக்கு எதிராக பாலியல் குற்றம் சாட்டிய பெண் காவலர் மீது DGPயிடம் IPS அதிகாரி மகேஷ்குமாரின் மனைவி புகார். கணவருடன் தகாத உறவில் இருந்த பெண் காவலர் 25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக குற்றச்சாட்டு.
சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ நகைகள் தமிழகம் கொண்டுவர லஞ்ச ஒழிப்பு போலீசார் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். வங்கதேச பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொறுப்பை பிரதமர் மோடியிடமே விட்டுவிடுகிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். 17 அல்லது 18ஆம் தேதி பாஜக எம்எல்ஏக்கள் கூடி டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வார்கள் என தகவல். பதவியேற்பு விழா பிப்ரவரி 19 அல்லது 20ஆம் தேதி நடைபெற வாய்ப்பு. காதலர் தினத்தை ஒட்டி கம்போடியாவில் இரத்த தானம் செய்த இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் தேசிய இரத்த தான மையங்களில் வரிசையில் காத்திருந்து ஏராளமானோர் இரத்த தானம் வழங்கினர். 2 ஆண்டுகளில் முதன்முறையாக தொடர்ந்து 8வது நாளாக இந்திய பங்குச்சந்தையில் வர்த்தகம் சரிவுடன் நிறைவு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்று முதலீட்டை எடுப்பது உள்ளிட்ட காரணங்களால் சந்தையில் இறங்கு முகம். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து காங்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.